Taste the Daily. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக எதையுமே செய்யாமல் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர் ஸ்டாலின். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத அரசாக செயல்பட்டு வருகிறது திராவிட மாடல் அரசு. இந்த நிலையில் பஞ்சாபில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியின் போது தமிழகத்தின் பெண் கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பஞ்சாபில் நடைபெற்று வரும் 2024-2025 ஆண்டுக்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்களுக்கான கபடி போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் இருந்து 4 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் சென்றனர். இந்த நிலையில் தமிழகத்தின் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் பீகாரின் தரபங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே போட்டி நடைபெற்ற போது எதிரணியினர் விதிமீறலில் ஈடுபட்டதாக தமிழக வீராங்கனைகள் நடுவரிடம் முறையிட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது பஞ்சாப் அணியினர் மற்றும் நடுவர் சேர்ந்து தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் இதுகுறித்து புகார் அளித்த தமிழக அணியின் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது விளையாட்டுத்துறை. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தி உலகக்கோப்பையை கைப்பற்றியதாக நிர்வாகத்திறனற்ற முதல்வர் ஸ்டாலினையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியையும் ஒருவர் ஏமாற்றிய சம்பவம் அரங்கேறியது. அதேபோல் திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கு பெற முடியாமல் தவித்து வருகின்ற சூழலில் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக வெளி மாநிலம் சென்ற தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஆக மொத்தத்தில் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக வெளி மாநிலங்களுக்கு செல்லும் தமிழக விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு கூட தர முடியவில்லையா திராவிட மாடல் அரசால்? விளையாட்டுத்துறையை சீரழித்து வீராங்கனைகளின் பாதுகாப்பை காற்றில் பறக்கவிட்டதா திராவிட மாடல் அரசு? முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது மட்டும் கண்கூடாக தெரிகிறது.